உக்ரைன் போரை ரஷ்யா நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் புட்டினை நம்ப முடியாது. சப்போஸ் அவர் பின்வாங்கிட்டார்னா இந்த யோசனை அமெரிக்காவுக்கு இருக்கும்ல. ஸோ ட்ரம்ப்பு ஒரு செக்மேட் ஒன்று வச்சுருக்கார். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்தியாவில் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஓலா ஊபருக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் இந்தியன் கவர்மெண்ட்டு டெல்லியில் செய்திருக்கக்கூடிய சம்பவம். தைவானை அப்படின்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டின் மீது சீனா போர் தொடுத்துச்சுன்னா அமெரிக்கா ஒரு சம்பவம் ஒன்று செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது என்ன, அதில் சீனா ஜெயிக்க போதா அமெரிக்கா ஜெயிக்க போதாங்கிற கொஸ்டினுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி வேர்ல்டு வைடாக சில முக்கியமான சம்பவங்களையும் செய்திகளாக வச்சுருக்கோம். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ட்ரம்ப் இமிகிரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பெரிய விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கார். ஏற்கனவே டாரிஃப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இந்தியாவோடையெல்லாம் விளையாண்டார். இப்படிப்பட்ட நிலையில் இப்போது 39 நாடுகளுக்கு உலகளாவிய அளவில் தடை விதிச்சிருக்கார். உங்கள் நாட்டை சேர்ந்தவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவ்வளவுதான் அந்த உத்தரவு. இதே மாதிரி அந்த நாடுகள் அந்த உத்தரவை அமெரிக்காவுக்கு எதிராக பிறப்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த முடிவை எடுக்கக்கூடிய தைரியம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இல்லை. அதுதான் ட்ரம்ப்புக்கு சாதகமான விஷயம். சரி, எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிற புதிய பட்டியல் இப்போ நம்ம பார்ப்போம். பர்கினோ ஃபாசோ, இப்ராஹிம் டூரே அப்படிங்கிற நபர் ஆப்பிரிக்காவினுடைய கதாநாயகன், அந்த நாட்டுக்கு தடை போட்டிருக்கார். மாலி, நைஜர், தெற்கு சூடான், சிரியா இதெல்லாம் வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய நாடுகள். உள்நாட்டு போர் உள்ளுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டில் வாழ வழி இல்லாமல் வேறொரு நாட்டினுடைய எல்லைக்கு போகும்போது தான் அமெரிக்காவினுடைய கதவுகளை அவங்க தட்டுறாங்க. அது இனிமேல் திறக்கப்படாதுன்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு. இப்படி 39க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது தடை விதிச்சிருக்காரு ட்ரம்ப்பு. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வெனிசுலாவுக்குள்ள நுழையக்கூடிய எண்ணெய் கப்பல்களை தடுப்பதற்கு ட்ரம்ப் புதிதாக உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கார். எங்களின் எளி மனிதர்களை பருந்தை போன்ற அமெரிக்கா வேட்டையாடுமா அப்படிங்கிற கேள்வியை வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்கள் கொஸ்டினாக ரைஸ் பண்ணியிருக்கார். இதுக்கான காரணம் என்னென்னா, வியட்நாம் அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் 25 வருஷம் தொடர்ச்சியாக போர் பண்ணி அதில் ஜெயிக்க முடியாமல் அமெரிக்கா வெளியில் போனதுக்கு காரணம் வியட்நாமில் இருக்கக்கூடிய எளி மனிதர்கள். ஒரு சின்ன டனல், அதில் லேயர் பை லேயராக பிரிச்சுக்கிட்டு 25 வருஷம் போராடி அமெரிக்காவை ஓட ஓட விரட்டினாங்க அந்த மக்கள். அப்படி ஒரு கொரில்லா படை தாக்குதல் ஒரு புறம், அண்டர் கிரவுண்டுக்குள்ளே பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ஒன்று இருக்குல்ல, வேதனைகளை வெளிப்படுத்தி வெற்றி வாகை சூடுவது. அப்படிப்பட்ட வியட்நாம் வீரர்கள் மாதிரி எங்கள் நாட்டிலையும் எளி மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போது வெனிசுலா அமெரிக்காவுக்கு தகவலாகவே கொடுத்துருக்கு. வியட்நாம் இதை சொல்லாமல் செஞ்சு காட்டினாங்க, வெனிசுலா இதை ஓப்பன் டாக்காகவே சொல்கிறாங்க. இதையும் தாண்டி வெனிசுலாவினுடைய அந்த கப்பல் டேங்கர் அதை டைரெக்டாக கைப்பற்றினாங்க அமெரிக்கா, இன்னமும் திருப்பி கொடுக்கல. இதே மாதிரி ஏகப்பட்ட டேங்கர் கப்பல்கள் வெனிசுலாவோடது இருக்குது. அதையும் அமெரிக்கா திருடுவதற்கான வேலையை இப்போ தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஃபென்டனைல், இந்த மிக முக்கியமான ஒரு வலி நிவாரணின்னு சொல்கிறாங்க. இதை சைனா அதிக அளவில் தயாரித்து விற்றுச்சு. பட் ட்ரம்ப்புக்கும் ஜி ஜின்பிங்க்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் இதை அதிகமாக தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சீனாவும் அமெரிக்காவும் வந்தாங்க. பட் இது அமெரிக்காவில் 3 லட்சம் மனிதர்களை கொன்றுவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கார்.
இது ஒரு வலி நிவாரணி கிடையாது, இது ஒரு போதை மருந்து அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், ஒரு பெரிய அழிவுக்கு காரணமானது இந்த வலி நிவாரணி மருந்துன்னு சொல்லப்படக்கூடிய போதை ஏற்றக்கூடிய கலாச்சாரம். இந்த கல்ச்சரை அமெரிக்காவில் நான் கண்டினியூ ஆக விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. வெனிசுலா, மெக்சிகோ, கிரீன்லாண்டு இந்த நாடுகளெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் தனக்கு சாதகமான முடிவுகளையும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் இயற்கை வளத்தையும் சுரண்டணும் அப்படின்னு ட்ரம்ப் யோசிக்கிறார்ல, அதற்கான ஒரு ஆயத்த புள்ளி தான் சில குறிப்பிட்ட மருந்துகளுக்கு அவர் விதிக்கக்கூடிய தடை. அடுத்ததா ப்ளூம்பெர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை, அது ஒரு பத்திரிக்கை. கடைசி நேரத்தில் புட்டின் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி பின்வாங்கினாலும் வாங்கலாம், உக்ரைன் அதிபரை கூட மண்டையில் தட்டி உட்கார வச்சிடலாம், புட்டின் அப்படி செய்ய முடியாது. அப்போது புட்டின் பின்வாங்கினார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ அமெரிக்கா யோசிப்பாங்கல்ல. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் யூரோப்பையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அப்போது ரஷ்யாவுக்கு செக் வைக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு புதிய திட்டம் ஒன்று தீட்டுறாங்க. புட்டின் பின்வாங்கினா என்னென்னா, ரஷ்யாவினுடைய எரிசக்தி துறைக்கு உலகளாவிய தடை விதிப்பதற்கு அமெரிக்கா ஒரு சூப்பரான ஏற்பாடு ஒன்று பண்ணுறாங்க. ரஷ்யா கிட்ட 400 ஓட்டக்கப்பல் இருக்குது, நிழல் படை அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேடோ ஃப்ளீட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வயதான கப்பல். இப்போ வயசாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காருக்கு வயசாகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம், ஒரு பைக்குக்கு வயசாகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். பட் ஒரு கப்பலுக்கு வயசாகிடுச்சுன்னா அதை உடைக்கணும்ல, உடைச்சி அது வேற ஒரு பார்ட்டாக மாற்றணும்ல. அந்த வேலையை ரஷ்யா செய்யாமல் தொடர்ச்சியாக அதனுடைய நம்பரை மட்டும் மாட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு நாடுகளுக்கு அதை அனுப்புவாங்க. ஸோ வயதான கப்பல்கள் தான் ரஷ்யாவினுடைய பெரிய வியாபார சந்தையாக இருக்குது. அப்படி 400 கப்பல் இருக்குது. அதன் மூலிமா ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பல மில்லியன் கோடி. அப்போது இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னு தான் இப்போது ப்ளூம்பெர்க் ஒரு அறிக்கை ஒன்று சொல்கிறாங்க. இது யூகேவுக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. ஏன்னா யூகேவை தான் அடுத்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் பயந்துக்கிட்டு இருக்காருல்ல, அதுதான் விஷயம். என்னப்பா வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் சொல்கிற, இந்தியாவை பற்றிய செய்தியை சொல்லாமல் விட்றியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சூப்பரான ஒரு செய்தி இருக்குங்க. முதல்ல நம்முடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸியை நம்முடைய கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் 50,000 டிரைவர்களையும் சேர்த்துருக்காங்க. இதுக்காக இஸ்ரோவினுடைய ஆப் ஒன்று பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா கூகுள் மேப் இல்லாமல் எப்படி நம்ம புதியதொரு ஆப் மூலியமாக நம்ம ரன் ஆகணும்ல. ஓலா, ஊபர்லாம் எப்படி ரன் ஆகுறாங்க, அவங்க கூகுள் மேப் வச்சு தான் ரன் ஆகுறாங்க. அப்போ இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு இந்திய ரோடுகளுக்கான மேப் ஒன்று இஸ்ரோ ரெடி பண்ணியிருக்காங்க. அதை அடிப்படையாக வச்சு 50,000 டிரைவர்களை சேர்த்து அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டோட டைஅப் பண்ணி வாகனங்களை இயக்க போகிறாங்க. இதில் லாபம் யாருக்கு கிடைக்கும்னா, டாக்ஸி டிரைவர்களுக்கு 80% லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேபிடோ, ஊபர், ஓலா இதெல்லாம் 2 வீலரை தாண்டி டாக்ஸி, ஆட்டோ, இப்படி நம்முடைய இந்தியர்களுடைய நிறையா வருமானம் பொதுமக்களே எடுத்துக்கிறாங்க. அதை ஒரு ஊழியமாக செய்வதற்கான வாய்ப்புங்கிறது நம்ம டாக்ஸி டிரைவர்களுக்கு கிடைக்கல, ஆட்டோ டிரைவர்களுக்கு கிடைக்கல. அப்போது இவங்க சந்தையில் காணாமல் போயிடுவாங்க. டிரைவர்களுடைய நிலை என்னவாகும் அப்படின்னு யோசித்து அரசு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இது ஆரோக்கியமான விஷயம்தான். பட் மக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. சிறப்பு இராணுவ நடவடிக்கைக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இந்த போரை நம்ம தான் போர்னு சொல்கிறோம். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் அ ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் பயன்படுத்துகிறார். ஸோ மேற்கத்திய நாடுகளுடைய ஏகாதிபத்திய சிந்தனையை உடைத்துள்ளது ரஷ்ய இராணுவம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்கார். இந்த ஆண்டுக்கான கிறிஸ்மஸ் வேர்ல்டு வைடாக யாருக்கானதாக இருக்க போகுதோ இல்லையோ, அது ரஷ்யாவுக்கான கிறிஸ்மஸாக இருக்க போகுது அப்படின்னு புட்டின் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க பேசி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கி ட்விட்டரை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அவருக்கு அடுத்த கட்ட ஒரு மெய்ப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் லாவ்ரோவ், ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர். அவர் சொல்கிறாரு,
நீங்கள் பிரிக்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, SCO பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமே அவங்க தான் அடுத்து உலகளாவிய ஆளக்கூடிய அமைப்பாக மாற போகிறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் எதிரொலிக்க போகுதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். எப்படி ஐக்கிய நாடுகள் சபையிலையும் மாற்றங்கள் நிகழ்வதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் நிரந்தர உறுப்பினராகவே இல்லை. அதுவே இங்கே பெரிய மைனஸ். அப்படிப்பட்ட வாய்ப்பை ரஷ்யா மூலியமாக நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதைத்தான் லாவ்ரோவ் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரிக்ஸும் SCOவும் ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சு காட்டும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு, நம்மளும் நம்புவோம். அடுத்ததா இவ்வளவு நாடுகளை பற்றி பேசிட்டு நம்ம சீனாவை பற்றி பேசாமல் விட்டா எப்படி? சீனாவினுடைய ஓவர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை நமக்கு ஸ்பெஷலாக கிடச்சிது. அதில் தைவானை சுற்றி இப்போ சீனா ஒரு பெரிய ஒரு வட்டத்தை ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வட்டம் கடற்படை சார்ந்தது. இப்போது தைவான் மீதான சீனா போர் பண்ணுச்சுன்னா அமெரிக்கா ஜப்பான் மூலியமாக அந்த அட்டாக்கை நிகழ்த்தும். அப்போ ஜப்பானுடைய ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரமும் அந்த போரில் அமெரிக்கா உள்ளே என்ட்ராச்சுன்னா வீழ்ந்துரும் அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. சீனா உலகத்தில் அதிகமான அளவில் மனிதர்களை உருவாக்கலை, ரோபோட் மனிதர்களை உருவாக்குது. இது தொடர்பான வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். சீனா தன்னுடைய பொருளாதார சந்தையில் வீழ்ச்சி அடையுதுன்னு சில யூடியூபர்ஸ் தெரியாமல் செய்திகளை போடுறாங்க. ஆனால் சீனா மாதிரியான உலகத்திலேயே டெக்னாலஜியில் சிறந்த ரோபோட்டை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அட்வான்ஸ்டு AI சிஸ்டம் சீனாவை தவிர வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. ரஷ்யாவே போர் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல தான் முன்னோடியாக இருக்காங்களே தவிர டெக்னாலஜி வைஸாக சிப் தயாரிக்கக்கூடிய இடத்துல. அதனால தான் அவங்க தைவானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போனாலும் அதில் எலக்ட்ரானிக் சிப்பு தான் முக்கியம். அந்த சிப்பு தயாரிக்கக்கூடிய பெரிய கம்பெனி யார்கிட்ட இருக்குது? NVIDIA தைவானில் இருக்குது. அதை சீனா கைப்பற்றினாங்கன்னா ஒட்டுமொத்த வேர்ல்டனுடைய டெக்னாலஜியும் சீனா கிட்ட போயிடும். அப்போது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் படுத்துடும், சீனாவினுடைய பொருளாதாரம் நிமிர்ந்து நிற்கும். அதுக்கு போட்டியாக இந்தியாவும் வளரணுங்கிறது நம்முடைய எண்ணப்பாடு. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இந்தியாவை உலக நாடுகள் சுங்க வரிக்கான ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் அப்படி கிடையாது. எங்களுக்கு பேராசை கிடையாதுங்க. பொருளாதார நிலையற்ற சந்தையில் இருந்து இந்திய மக்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வியூகம், அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கஸ்டம்ஸ் ரிலேட்டடான டேக்ஸ். அதை பார்த்து உலகம் பயந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களை ஸ்திரத்தன்மையாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைன்னு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் IEC 25 அப்படிங்கிற அந்த மன்றத்தில் இப்போ பேசியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் நம்ம பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வேர்ல்டு வைடான போர்களை பற்றி பேசியிருக்கோம். பொருளாதார அடிப்படையாக ஒரு நாடு எதை டெவலப் பண்ணால் இங்கே முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரஷ்யாவே உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கான ஒரு பெரிய ஆரம்பமே என்னென்னா டெக்னாலஜி வைஸாக இனிமேல் இம்ப்ரூவ் ஆகணும், தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கணும் தான். நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் மோடி கூட இந்திய பொருட்களை வாங்கணும்னு தான் பரிந்துரைக்கிறார். அதை நோக்கிய பயணம் நம்ம தொடர்ச்சியாக நம்மளும் பயணிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.